வேதத்துல தன்னுடைய வாழ்க்கையில தீமை அப்படி நடந்துச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட சிலருடைய வாழ்க்கை நன்மையாய் மாறி இருக்கிறது. அதை மட்டும் வேகமாய் உங்களுக்கு சொல்லிட்டு உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணி நம்ம கடந்து போறோம். முதலாவதாக நீங்க வாசிக்க வேண்டாம், இந்த மோசேயினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்திலே பார்வோனுடைய வீட்டிலே அரண்மனையிலே அவன் இருந்தான். அரண்மனையிலே அவன் சாதாரணமானவன் அல்ல, அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு முக்கியமான பெண்மணியினுடைய மகன். வேதம் சொல்லுகிறது பார்வோனின் குமாரத்தியின் மகன். அப்படின்னா ஏற்கனவே தாத்தா செத்துட்டாரு, இப்போ அவருக்கு பையன் பொண்ணு இருக்கிறாங்க. பையன் அரசாட்சியில் இருக்கிறான், பையன் பார்வோன்னு வச்சுக்கலாம். அங்கே எகிப்து தேசத்தை பொறுத்த அளவில் பார்வோன் அப்படின்ற இடத்துல பேர் மாறாது. நமக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது போன டைம் இவங்க இருந்தாங்க, இந்த டைம் அவங்க மகன் இருந்தாலும் பேர் மாறும். இப்போ இருக்க சிஎம் நமக்கு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா கருணாநிதி அவங்க இருந்தாங்க. கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா எகிப்தை பொறுத்த அளவில் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அரசாட்சியில உட்கார்ற எல்லாருக்குமே ஒரே பேர் தான் பார்வோன் தான். பார்வோன் 1, பார்வோன் 2, பார்வோன் 3 அப்படின்னு தான் போகுமே தவிர அவங்களுக்கு பேர் சேஞ்ச் பண்ணாது. அப்போ ஒரே வீட்டில் சகோதரன் அந்த நாட்டை ஆளுகிறவனா இருக்கிறார், இவங்க சகோதரி. இப்போ அவங்களுடைய கையில தான் அந்த குழந்தை கிடைக்குது. உடனே அந்த குழந்தைய பார்வோனுடைய வீட்டிலேயே வளர்த்துக்கிறாரு. இப்போ இவனுக்கு எப்பவுமே தன்னுடைய குலம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல ஒரு பாசம் வந்துருச்சு. பொதுவாகவே நம்ம நீங்க எல்லாம் வெளிநாடுக்கு தான் போனீங்க அப்படின்னா, இந்த வெளிநாட்டில் நம்ம ஊருக்காரங்க யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா உடனே நமக்கு என்ன வந்துடும் சொல்லுங்களேன், ஒரு பாசம் வந்துடும். அந்த ஊர் பாசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருவேளை நம்ம திருநெல்வேலியா இருக்காங்க, திருநெல்வேலி இருக்குங்கிறவங்களேன், திருநெல்வேலியில் இருக்கிறவங்க வெளியூரில் இந்த ஊரில் அதே பாஷை மாதிரி பேசுகிற யாராவது பார்த்தா நம்ம ஊரா அப்படின்னு உடனே அந்த பாசம் அப்படி வந்துடும், ஓ நம்ம ஊர் அப்படின்னு. அப்போ இந்த மோசேக்கு தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறத பார்த்த உடனே ஐயோ இது ஏன் ஜனங்களா, என்னுடைய அம்மா வழி என்னுடைய அப்பா வழி சொந்தக்காரங்களா, இவங்க அடிமையா இருக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு பாசம் அவங்க மேல இருந்துச்சு. இவங்களை எப்படியாவது நம்ம ரட்சிக்கணும், இவங்களை எப்படியாவது நம்ம விடுதலை ஆக்கணும். ஸோ ஒரு நாள் அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை என்ன பண்றான், அடிக்கிறான். இவன் அடிச்ச உடனே இவனுக்கு என்ன பண்ணலைன்னா தாங்கல. என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நீ அடிக்கிறியா, அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு இவனுக்கு ரொம்ப கோவம் இவன் எவ்வளோ பலசாலியா இருப்பான் பாருங்களேன், அவனை அடிச்சு கொண்டே போட்டான். எவ்வளோ கோவக்காரன், எவ்வளோ பெரிய பலசாலி ஒரு மனுஷனை, அதுவும் ஒரு எகிப்தியனை அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு பலன் இருந்திருக்குது. அப்போ மோசே என்கிறவன் சகல கலை, அவனுக்கு கலை தெரியும். அப்போ இப்போ அவன் செத்துட்டான், இவன் அடிச்சு அவன் செத்துட்டான். செத்த உடனே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு மணல்ல புதைச்சிட்ட உடனே யாருக்குமே தெரியாது, கடந்து போனாங்க. ஆனா இந்த எபிரேயன் சொல்லிட்டான் இந்த மாதிரி இறந்து. இப்போ அந்த இடத்துல இருந்து மோசே துரத்தப்படுகிறார், மீதியான் தேசத்துக்கு போனார். மீதியான் தேசத்திலே மோசே 40 வருஷம் இருந்தாரு. இந்த 40 வருஷத்துல மோசே என் வாழ்க்கையில தீமைன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எதை சொல்லுவாரு சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பார்வோனுடைய வீட்டில் இருக்கும்போது காலையில காஃபி எங்க வந்துடும், வெட்டுக்கு வந்துடும். ஆனா இப்ப மீதியான் தேசத்துல காலையில காஃபி பச்சை தண்ணி கூட கிடைக்காது. காலையில ஆடுகளை கூட்டிட்டு ஓடிடணும். ஓடி வீட்டில் கூட படுத்து தூங்க முடியாது. தெருவுலையும் இன்னும் நிறைய அந்த வயல்வெளியில அந்த மாதிரி இடங்களை தான் படுத்து தூங்க முடியும். ஒரு ஆட்டையை அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஒரு 100 ஆடு வச்சிருக்கிறாரு. அவரை ஒரு டைம் சந்திக்கும் போது இந்த ஆடுகளை எப்படி நீங்க வளர்த்துறீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு ரொம்ப அழகான அந்த மேய்ப்பனுக்குரிய காரியத்தை சொன்னாரு. அவர் ஒரு டைம் ஒரு ஆட்டை தன்னுடைய வீட்டில் கட்டி இருக்கிற அந்த தொழுவத்துல இருந்து அவுத்துட்டு போனாருன்னா அகைன் அந்த தொழுவத்துல அதை கொண்டு கட்டுறதுக்கு 6 மாசம் ஆகும். 6 months, 6 மாதம். அவர் கிராமத்தில் இருக்க ரொம்ப தள்ளி அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆட்டை அவர் ஒரு 10 ஆடை சேர்த்து அப்படியே கூட்டிட்டு போனாருன்னா ஒவ்வொரு மலை அப்படியே ஏறி இறங்கி அப்படியே இடையில பிரசவம் பார்க்கணும்னா இடையில பிரசவம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு அவரும் வழியிலே தங்கிட்டு வரும்போது அப்படியே விற்கிற மாதிரி வந்துருவாங்க. 6 மாசம் ஆகும். அப்போ இந்த தாவீதும் கூட சொல்லும் போது பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் விட்டு அவன் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வனாந்திரத்துல போய் உட்கார்ந்தான். ஆடுகளை மேய்க்கிறவர்கள் இரவு பகல் சில சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த புல் இருக்காது, அது மேய்கிறதுக்கு ரொம்ப அவுட்டர்ல தான் போகணும். அப்ப அங்கே தங்கணும். இந்த மோசே அவுட்டர்ல போய் தங்குற ஒவ்வொரு இரவுகளும் தான் படுக்கிற புல்லு படுக்கும்போது என்ன நினைப்பான் அப்படின்னா, சே தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி ஒரு கோவப்பட்டு ஒருத்தனை அடிச்சிட்டோமே, ஆண்டவர் நினைச்சா நம்மளை தப்பிக்க வச்சிருக்க கூடாதா, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்துச்சே, இப்படி ஒரு தீமை நடந்துச்சே. நான் நம்புறேன் 40 வருஷமும் என்னுடைய வாழ்க்கையில நடக்க முடியாத ஒரு தீமை நடந்துச்சுன்னு சொல்லி அவருக்குள்ளே இருக்கிற எல்லா பலனும் போய்
அவருக்குள்ள இருக்கிற எல்லா பாசிட்டிவும் அவருக்குள்ள விட்டு போய் நிறைய நெகட்டிவ் வந்து இனி வாழவே மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதனால தான் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. என்ன சொப்பனம்னா, ஒரு முள் செடி அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அந்த தரிசனத்தை பார்க்குறாரு தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி. அவ்வளோதான், போச்சு, என் வாழ்க்கை இனி எடுக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 40 வருஷமா என் வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்துச்சுன்னு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அவசரப்பட்டுட்டேன், ஆண்டவர் என்னை தடுத்திருக்க கூடாதா, ஆண்டவர் என்னை நிறுத்தி இருக்க கூடாதா, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்க கூடாதான்னு நினைச்சத இப்ப 40 வருஷம் தாண்டி தான் அவர் நினைக்கிறாரு, இல்லை அது தீமையானதல்ல, நன்மையானது. ஹல்லேலூயா. மோசேயினுடைய அதே சம்பவத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறாரு. நடந்ததெல்லாம் தீமைக்கு தான், நடந்ததெல்லாம் தீமைக்கு தான். மோசையை போல இப்பொழுது ஒவ்வொரு நாட்களும் நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கலாம், ஆண்டவர் என்ன தடுத்திருக்க கூடாதா, ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்க கூடாதா, ஆண்டவர் என்ன அந்த இடத்துல போக விடாம பண்ணிருக்கலாம்ல, ஆண்டவர் அந்த இடத்துல யாரையாவது ஒருத்தரை கொண்டு என்ன தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல, இல்லைன்னா அந்த மனுஷன் சாகாம இருந்திருக்கலாம்ல, கர்த்தர் செஞ்சிருந்தா எதை வேணும்னாலும் செஞ்சிருக்கலாமே, ஆனா ஆண்டவர் ஏன் செய்யலன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் கர்த்தரை குறித்தே இருக்குமானால் கூட ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, இல்ல கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சில நாட்களுக்குள்ளாகவே உங்க கண்கள் ஒன்றை பார்க்க போகிறது. அதுல ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருந்தார், அதுல கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அந்த 40 ஆண்டுகளும் மோசையை அழகாய் கர்த்தர் உருவாக்கினார். அந்த 40 ஆண்டுகளும் கோபமா இருந்த அந்த மோசே சாந்த குணம் உள்ளவனாய் மாற்றப்பட்டான். அந்த 40 ஆண்டுகளிலே கர்த்தர் அவனுடைய பலத்தை குறைத்து அவரே அவனுக்கு பலனாய் மாறினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ ஆண்டவரிடத்துல இப்ப நம்ம சொல்ல போறோம், மோசையினுடைய வாழ்க்கையிலே 40 ஆண்டுகள் தாண்டி அது நன்மை என்று அவன் சொல்லுவானானால் நீங்களும் சீக்கிரமாய் சொல்லுவீர்கள். என்ன சொல்லுவீங்க? நான் நடந்ததெல்லாம் கேட்கல, நடந்ததெல்லாம் உங்க குடும்பத்தை விட்டு கர்த்தர் உங்களை தனியாய் வைத்திருக்கிறது நன்மையாய் மாறும். உங்களை தனியாய் ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் உருவாக்குறது நன்மையாய் மாறும். நீங்கள் நினைக்காத, நீங்கள் யோசிக்காத, நீங்கள் விரும்பாத, உங்களுடைய கற்பனைக்கு பக்கத்துல வராத ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை நடத்துகிறார். மகளே, மகனே, அந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்துகிறார். கர்த்தராகிய ஆவியானவர் இன்றைக்கு உபவாச ஜெபத்திலே உன் கரத்தை பிடித்து உன்னை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், கலங்காதே, வெகு சீக்கிரத்திலே இந்த தனிமை உங்களுக்கு நன்மையாய் மாறும். இந்த புறக்கணிக்கப்படுதல் உங்களுக்கு நன்மையாய் மாறும். இந்த ரிஜெக்ஷன் உன்னுடைய வாழ்க்கையிலே வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு நன்மையாய் மாறும். அதுல ஒரு பெரிய நன்மையை கர்த்தரே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை தவறுறது மாதிரி நினைப்போம். நம்ம தவறுறதுனால ஒரு பெரிய விளைவை நம்ம சந்திக்கிறது மாதிரி நம்முடைய மனசு சொல்லும். ஆனா நம்ம நல்லவங்களா தான் இருப்போம், நம்ம அதை வேணும்னு செய்ய மாட்டோம். ஆனா தப்பி தவறி தவறுதலாய் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அந்த காரியத்தை நினைச்சு நான் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா பாவத்தை சொல்லல, ஏதோ ஒரு காரியத்தை ஞானம் இல்லாம இந்த இடத்துல இப்படி செஞ்சுட்டேனே, ஐயோ இது ஒரு தீமையா வந்துருச்சு அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கலாம். இல்ல அதை கூட ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வழிகளை சீர்தூக்கி பாருங்க, ஜெப வாழ்க்கையில கரெக்டா இருந்துருங்க, ஆண்டவரோடு உள்ள உறவை எப்பவுமே சீர்படுத்தி கொண்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கை பிசகி நடந்ததை கூட ஆண்டவர் கண்டிப்பாய் மன்னிக்கிற கர்த்தரா இருக்கிறார். எப்பவுமே நம்ம தெரியாம செய்கிற ஒண்ணுக்கு ஆண்டவர் நம்ம மேல பரிதாபப்பட்டுட்டே இருப்பாரு. ஆமே, நம்ம தெரிஞ்சு செய்த ஒன்று தெரியாம செய்யற ஒன்றை கடந்த நாட்களிலே ஒரு தகப்பனார் ஒரு சாட்சி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இரவு 12 மணிக்கு அந்த வீட்டில் இருக்கிற தாயார் அவங்க கொஞ்சம் டேப்லெட் நிறைய போட்டிருந்தாங்க, உடல்நிலை சரியில்லை. அதனால அந்த அரை தூக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டை விட்டு வெளியே நடந்து போயிருக்காங்க. நடந்து போனால் ஒரு தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டியில் கரெக்டாக அந்த தொட்டிக்கு மேலே இருக்கிற அந்த மூடியில் கால் வச்சுருக்காங்க. அது அப்படியே உடஞ்சி நைட்டு 12:30 மணிக்கு உள்ளே போகுது. அந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணி உள்ளே விழுந்துட்டாங்க, யாருக்குமே தெரியாது. அப்பா ஒரு பக்கத்தில் படுத்து இருக்கிறாரு, அம்மா பையன் ஒரு பக்கத்தில் படுத்திருக்கான். பையன் இவங்க பாத் எழும்பி போகும்போது நினச்சானாமா, சரி இவங்க ஏதோ பாத்ரூம் போகிறாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு அவன் விட்டுட்டான். கொஞ்ச நேரம் தாண்டி இவங்க வரல அப்படின்னு நினச்சிட்டு என்ன இத்தனை நேரம் ஆயும் காணோம் அப்படின்னு திரும்பி போய் பார்த்தா அந்த தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அதற்கு பிறகு அழகா அவங்களை தூக்கி எடுத்து ஜீவன் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு கர்த்தருக்கு சாட்சியா அந்த ஆபத்துலேருந்து கர்த்தர் அவங்களை காப்பாற்றிட்டார், மறு ஜீவனை கொடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சில நேரத்தில் நம் காலடி வைத்திருக்கிற இடத்துக்கு கீழே பள்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, குழி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பள்ளமே இருக்குன்னு தெரியாம உங்க காலடியை நீங்க வச்சிருக்கலாம்.
ஐயோ, நான் இப்ப காலடி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல இவ்வளவு பெரிய பள்ளம். ஆண்டவர் இப்படி அனுமதிச்சுட்டாரே, நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, கர்த்தர் இந்த இடத்துல இருந்து என்ன தப்பிச்சிருக்கலாம்ல, இந்த இடத்துல போகாம என்ன தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுக்குள்ளேயே எழும்பலாம். நீங்கள் அந்த குழிக்குள்ளே இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தரை அனுமதிச்சு ஒரு குழிக்குள்ள நீங்க விழுவீர்களே, ஆனால் அது தீமையா முடியாது, அது கண்டிப்பாக நன்மையாய் தான் முடியும். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் அனுமதித்து வருகிற குழி அது தீமை அல்ல. அதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து பல மடங்கு உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அந்த குழி, அந்த சிறைச்சாலை, அந்த வனாந்தரம், அந்த நஷ்டம், அந்த அவமானம் உங்களுக்கு நன்மையாகத்தான் முடிய போகிறது. நம்புகிறவர்கள் தேவன் அனுமதித்து வருகிற ஒவ்வொரு குழிகளும் நமக்கு நன்மையாகவே அனுமதிக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு பேசும்போது என் இருதயத்துல சொன்னாரு, மோசேனுடைய வாழ்க்கையிலே அது நன்மைக்கு தான் என்று அறிந்து கொள்கிறதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் நன்மைக்கு தான், நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற கரங்களை கோர்த்து பிடிங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் பக்கத்துல யாராவது இருந்தா அவங்களுடைய கையை கோர்த்து பிடிங்க. இல்ல அப்படின்னா நீங்க தனிப்பட்ட விதத்துல அப்பா சமூகத்துல ஹalleluya ஹalleluya. என் கண்கள் காணும், 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 என் கண்கள் காணும். அது நன்மை என்று காணும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடந்தது நன்மை என்று என் கண்கள் காணும். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னை அவர் அழகா என நடத்துவார். ஆமென் 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 ஆமென். இந்த கரங்களை கோர்த்து பிடிக்கும் போதே ஒரு மகிமை வெளிப்படட்டும்பா. இந்த ஜெபத்துல யார் கையை கோர்த்து பிடித்து அவங்க என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தீமை நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ராஜா வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு சித்தமான இந்த வருஷத்தை முடிச்சு ஒரு புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள இந்த ஜெபத்துல இருக்கிற அத்தனை பேருடைய கண்களும் அது நன்மைக்கு தான், நன்மைக்கு தான், நன்மைக்கு தான் காண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. ஆமென் ஹalleluya. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குது. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹalleluya. சேர்ந்து அந்த பாடலை விசுவாசித்து பாடுங்க. நான் நம்புறேன், காலங்கள் தாண்டினாலும் உங்களுக்குள்ள நம்பிக்கை குறைஞ்சு போனாலும் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம்ம பொறுமையோடு ஓட போகிறோம். நமக்கு முன்னாடி ஒரு சாட்சி அல்ல, 2 சாட்சி அல்ல, மேகம் போன்ற திரளான சாட்சி, லட்சக்கணக்கான பேரை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பக்கத்துல உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நல்ல பெரிய பெரிய சாட்சிகளை நிறுத்தும் போது, இன்னொரு பக்கத்துல உங்களை டவுன் பண்றதுக்கு பிசாசு நிறைய நெகட்டிவான ஆட்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவான். உங்க கண்ணை அவங்கள பார்க்க கூடாது, உங்க கண்ணு பாசிட்டிவா கர்த்தர் உயர்த்தினவங்களை பார்க்கட்டும். அவர்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கும் செய்வார். ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya. Thank you Jesus. Praise the Lord. நன்றி. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். பாடும். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. பாடுவோம். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று இப்ப சொல்லும். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. செய்து முடிக்கும்
தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன் அவரே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று ஆரி கரங்களை தட்டி, நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார். சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவா. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவா. என் எதிர்காலம் யாவையும் என் இயேசு பார்த்து கொள்ளுவார், என் இயேசு பார்த்து கொள்ளுவார். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இயேசு பார்த்து கொள்ளுவார். இந்த ஊழியத்தினுடைய எதிர்காலத்தை இயேசு பார்த்து கொள்ளுவார். என் எதிர்காலத்தை இயேசு பார்த்து கொள்ளுவார். என் காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. பலவீனப்பட்ட என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இயேசு பார்த்து கொள்ளுவார். நம்பிக்கையோட ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் விசுவாசிக்கும் தேவன் பாடும் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கும் கலங்க மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவா. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன். அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், திருச்சபையை நடத்துவார், என் வேலையிலே என்னை நடத்துவார், என் தனிமையிலே என்னை நடத்துவார். எல்லாம் நன்மைக்கே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் எனது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் எனது தேவன். சதாகாலம் எனது தேவன், சதாகாலம் எனது தேவன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாருக்கு அறிவு சொல்ல. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் சொல்லுங்க, நம்பிக்கையோடு திரும்ப. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவு. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று. அப்பா பார்த்து சொல்லுங்க, கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவா. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தது நன்மைக்கு தான் என்கிறதை கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நம்முடைய கண்கள் காண அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்தில் நம்ம ஒரு நபரை வாசிப்போமே, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப தீமை அப்படின்னு நினைச்சது கொஞ்ச காலம் தாண்டினதற்கு பிறகு இல்லை, அது தீமை கிடையாது, அது நன்மைன்றதை ஆண்டவர் உணர வைத்தார். இவங்களும் தங்களை தான் ரொம்ப கசந்து கொண்டார்கள். நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நம்மவும் நிறைய பேர் சொல்லும்போது அவங்கள நீ என்ன இப்படி பண்ணிட்ட, கொஞ்ச நாள் தரித்து இருக்கலாமே, கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இல்லை இல்லை இல்லை, அவர் மேல் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு அதுவும் நன்மைக்கு தான் அப்படின்றத கர்த்தர் நிரூபித்தார். நீங்கள் ரூத்தின் சரித்திரத்தை எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு
தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தை இந்த நகோமியை சில நேரங்களில் நம்ம தவறாய் நம்ம சித்தரிப்போம். அவங்க விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க, அவங்க ஆண்டவரை நேசிக்கல, ஆண்டவரை அவங்க குறை சொன்னாங்க, நம்ம நிறைய சொல்லுவோம். அதான் நான் நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் வந்தேன், சர்வ வல்லவர் என்னை இப்படி கிளேசப்படுத்திட்டாரு, ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஆனா 10 தன்னுடைய பிள்ளைகள் இறக்கிறதுக்கு 10 வருடம், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்குள்ள பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் 3 ஆண் பிள்ளைகள் 3 பேர் இறந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஒரு வீட்டில் ஆண் பிள்ளை என்கிறது தகப்பனார் இல்லைன்னா பிள்ளை அப்படின்றது ஒரு பெரிய பலன். அதுவும் வயதாகி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. இந்த அம்மாவுடைய 2 பசங்களும் அப்பதான் கல்யாணம் முடிக்கிறாங்க, இன்னும் குழந்தை கூட இல்லை. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தினுடைய கேப்ல பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளுமே இறந்து போறாங்க, காரணமே இல்லாம அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா கூட இப்ப கிளம்பிட்டாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து வர்றாங்க. வர்ற வழியில தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்னை விட்டு திரும்பி போங்க, நீங்க எனக்கு செய்த அந்த தயவின்படியே என் கர்த்தர். அப்ப அந்த இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு இழப்பு, இவ்வளவு மரணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட கர்த்தர் மேல அவங்க வச்சிருக்கிற விசுவாசம் என்ன பண்ணல, குறையல, நம்பிக்கை குறையல. அவங்க என்ன கசந்து கொண்டிருப்பாங்க, நான் நம்புறேன், தன்னையே குறித்து அவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்திருக்க கூடாதோ, நான் அவசரப்பட்டுட்டேனோ, நான் அங்கேயே இருந்திருக்கலாமோ, ஆண்டவர் ஒருவேளை நான் அங்க இருக்கிறத தான் கர்த்தர் எதிர்பார்த்திருப்பாரோ, நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்ததுனால தான் இங்க என் பிள்ளைகளையும் கணவனாரையும் சாக கொடுத்தேனோ, தங்களை குறித்து நிறைய அவங்க யோசிச்சே இருந்திருப்பாங்க. நான் தான் காரணம், நான் செஞ்சிருக்க கூடாது. ஜெபம் பண்ணி தானே போனேன், கர்த்தரிடத்துல கேட்டு தானே போனேன், பயபக்தியோட தானே போனேன், நான் ஒன்றும் தப்பா நினைக்கலையே, அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம சம்பாரிச்சுட்டு வந்துடலாம் தானே நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கர்த்தர் தானே, அந்த ஊர்ல போய் நான் கர்த்தரை மறந்துடலையே, நான் ஆண்டவரை விட்டு கொடுக்கலையே, கர்த்தரை தானே ஆராதிச்சேன். இந்த மாதிரி அநேக, ஒரு பக்கத்துல அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணம், இன்னொரு பக்கத்துல நான் ஆண்டவரை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கலையே, கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டாரு. இந்த 2 தடுமாற்றமும் இந்த அம்மாக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதே போல, இந்த நகோமியுடைய வாழ்க்கை போல இந்த 2 தடுமாற்றமும் இருந்துட்டே இருக்கும். நான் ஜெபம் பண்ணி தானே, நான் கர்த்தரிடத்துல கேட்டு தானே, நான் இப்படி பண்ணவே இல்லையே, அங்க போயும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லையே, பரிசுத்தமா தானே வாழ்றேன், ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்வாரா, அப்ப அவர் தகப்பன் இல்லையா, அவர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா, அப்ப ஆண்டவர் நம்மளை அடிப்பாரா, நம்முடைய உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாதா. நம்முடைய வாழ்க்கையிலே சில இழப்புகளுக்குள்ள கடந்து போகும்போது இந்த மாதிரி தடுமாற்றங்கள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, சில ஆண்டுகள் தாண்டினதற்கு பிறகு அப்பதான் இந்த நகோமிக்கு ஒன்று புரிகிறது, இல்லை நான் அந்த ஊரை விட்டு வந்தது நல்லது, என் பிள்ளைகள் மரணம் அடைந்து போனது கூட நல்லது. அதனாலதான் இந்த ரூத்தை ஆண்டவர் இங்க கொண்டு வந்து அவளை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றி அதன் மூலமாய் அந்த வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. வந்தவங்களும் போனவங்களும் ஒரு நாள் என்ன மாறான்னு சொல்லுங்கன்னு சொன்ன அவங்க எல்லாம் நகோமியை பார்த்து சந்தோஷப்பட்டு நகோமி ஒரு பிள்ளை பெற்றாள் என்று எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்களாமா. ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த தீமை நன்மையாய்த்தான் நடந்திருக்கிறது என்கிறத கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நகோமியினுடைய வாழ்க்கையில இது நன்மைக்கு தான்றதை கர்த்தர் காண்பித்தார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இருவரையும், அங்கே சுற்றி இருக்கிற நிறைய பேர் இது தீமைக்கு நடந்தது என்று நினைத்தாலும் கர்த்தர் தைரியப்படுத்தி சொல்றார், இல்லை இது நன்மைக்கு தான். நீ ஒரு பெரிய ரூத்தை சந்திக்க போகிறாய், உன் குடும்பத்தில் ஒரு ரூத்தை கொண்டு நான் பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், அது உன் மூலமாய் தான் செய்ய முடியும். நீதான் அந்த இழப்பை தாங்குவாய், நீதான் அதை விட்டு கொடுப்பாய். இல்லை, நீ இந்த தேசத்தை விட்டு கடந்து போனது என்னுடைய நோக்கம் இல்லாம எல்லாம் இல்லை, இந்த தேசத்தை விட்டு கடந்து போனது நீயா இருக்கலாம், ஆனா உன்னை வழி நடத்தி கொண்டு போனவன் நான் தான். நீ போகும்போது நிறைவுள்ளவளாய் போய் வரும்போது குறைவுள்ளவளாய் திரும்பி வந்தாலும் வெகு சீக்கிரத்திலே இந்த தேசத்திலே இருந்து நீ 10 ஆண்டுகளிலே பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை 2 வருடத்திற்குள்ளாக திரும்ப பார்த்து கொள்ளுவாய். உன்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். நீ இழந்த
இழந்ததெல்லாம் பல மடங்கு உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று அந்த நகோமியை தைரியப்படுத்தின அந்த கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல உலாவுகிறத நான் பார்க்கிறேன். அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறத பார்க்கிறேன். காயப்பட்ட நிறைய இருதயத்தை கர்த்தர் காயம் கட்டுகிறத பார்க்கிறேன். ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே திடமனதாயிரு, எல்லாம் நன்மைக்கே. இல்லை, நீ இதிலே தவறவில்லை, நீ இதுக்கு விரோதமாய் செய்யவில்லை, நீதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இல்லை, ஒரு நாள் அந்த தீமை நன்மையாகவே மாறும். ஒரு நாள் அந்த தீமை நன்மையாகவே மாறும். எல்லாம் நன்மைக்கு. சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. இதோ சீக்கிரமாய் கர்த்தர் காண்பிக்க போகிறார். அந்த காரியம் நன்மைக்கு என்கிறதை கர்த்தர் சீக்கிரமாய் காண்பிக்க போகிறார். கைகளை உயர்த்தி இயேசுவே அந்த வார்த்தையை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் காண்பிக்கிறதுக்கு சீக்கிரமாய் இந்த வருடத்துக்குள்ள அதை செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya. நான் ஒரு பெரிய பாவி அல்ல பாஸ்டர், நான் ஒரு பெரிய தவறு இழைக்கிறவனும் அல்ல. நான் அந்த வருமானம் வந்துச்சுன்னா கர்த்தருக்கு தான் நான் செய்வேன்னு நினைச்சேன். அந்த இடத்துல கர்த்தர் என்ன உயர்த்தினார்னா நான் ஆண்டவருக்கு தான் உண்மையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆண்டவரை விடணும்ன்ற எண்ணம் எனக்கு வரல. அந்த நகோமியை போல இந்த ஜெபத்துல யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அங்கலாச்சிட்டு இருக்கலாம். உண்மையிலே பாஸ்டர், எனக்கு அந்த இடத்துல நான் ஆண்டவரை விட்டு பின்மாறி போகணும்னு நினைக்கல. அந்த இடத்துல கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்து நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்படுத்துவேன் தான் ஆரம்பிச்சேன். ஆனா என் வாழ்க்கையில திடீர் இழப்பு, என் வாழ்க்கையில திடீர் மரணம், என் வாழ்க்கையில திடீர் ஒரு அவமானம். ஏன் ஏன் என்ன கர்த்தர் ஜீவனோட வச்சா அவருக்கு ஊழியம் தானே பாச செய்வேன். என்ன ஆண்டவர் சுகமா வச்சாருன்னா நான் அவருக்காக ஓடி ஓடி சர்ச்சுக்கு வருவேன், ஓடி ஓடி அவருக்கு ஊழியம் செய்வேன். இதே வார்த்தையை உங்க மனசு சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க யாருக்காக பேசுறீங்களோ இல்லையா பாச, எனக்காக தான் இந்த வார்த்தையை பேசுறீங்க. நான் அப்படிதான் வந்தேன். இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அப்படி நினைச்சுதான் நான் ஆரம்பிச்சேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அந்த நகோமிய மாதிரி நினைச்சுதான் நான் ஆரம்பிச்சேன். நான் போவேன், அங்க போன உடனே 10 வருஷத்துக்குள்ள எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறத நான் சொல்லுவேன். ஆனா எல்லாமே மாற்றமா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் என்ன பார்த்து அப்படி குத்தி குத்தி பாக்குறாங்க. நீ போனல்ல, விட்டுட்டு ஓடுனல்ல. என்ன பாக்குறவங்க நிறைய பேர் ஏளனமா பாக்குறாங்க. நீ இந்த தப்பு பண்ண, அதனால தான் உனக்கு இப்படி நடந்துருச்சு. நீ இப்படி எல்லாம் பண்ண, அதனால தான் உனக்கு நடந்துச்சு. நீ இந்த ஊழியம் செய்யல, அதனால தான் நடந்துச்சு. நீ காணிக்க கொடுக்கல, அதனால தான் இப்படி நடந்துச்சு. பரவங்களும் போறவங்களும் இதே வார்த்தையை சொல்லி சொல்லி இன்னும் கொஞ்சம் உங்க மனசை நோகடிக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். இல்ல இல்ல, இன்றைக்கு அநேகருடைய கண்களுக்கு முன்பாக தீமையாய் தெரிகிற அந்த காரியத்தை வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அன்றைக்கு சொல்லுவார்கள், கர்த்தர் உன்னை சோதனைக்குள்ளே நடத்தினது தீமை அல்ல, நன்மைக்கென்று சொல்லுவார்கள். ரோதலர கதலரே பௌத்தரமா ரத்தலரேல ரத்தரோலரோ ரத்தரோ, இது நன்மையாய் முடிய பண்ணுவார். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க எல்லாமே எனக்கு வேணாம். நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை நேசிச்சா எல்லாம் நன்மையா தான் முடியும். ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தினா எல்லாம் நன்மையா தான் முடியும். சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். இயேசுவே நானுமே நேசிக்கிறேன். எங்க வாழ்க்கையினுடைய முதன்மை உமக்கு தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஆண்டவரே. உங்களை தவிர வேற யாருக்கும் முதன்மையான இடத்துல இடம் இல்ல ஆண்டவரே. உங்களை தாண்டி தான் சொந்தம், உங்களை தாண்டி தான் வேலை, உங்களை தாண்டி தான் சம்பாத்தியம், உங்களை தாண்டி தான் ஊழியம், உங்களை தாண்டி தான்ப்பா எல்லாம். நீங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட், நீங்க தான்ப்பா முதன்மை, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ இரண்டாவதாக, இந்த நகோமியினுடைய வாழ்க்கையில நான் செஞ்சதுதான் தப்போ, நான் செஞ்சதுதான் தீமையோ அப்படின்னு நினைச்சதை கூட சில ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இல்லை, அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார். ஸோ நம்ம ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே ஆணித்தரமாய் நம்மோடு பேசினார், பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். இல்லை, நீங்க தீமையாய் பார்க்கிற சகலமும் அது ஒரு நாள் நன்மையாய் கர்த்தர், எல்லாம் நன்மைக்கு. நீங்க இதே வார்த்தையை சாட்சியா நீங்க சொல்லுவீங்க, நன்மைக்குன்னு தான் உங்க வாயிலிருந்து வரும். ஆமேன்னு சொல்லுங்க. மூன்றாவதாக ஒரு நபரை கூட நம்ம
ஜஸ்ட் நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 42ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிப்போமேயானால், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்திலே வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. சரி, ரொம்ப அழகான வசனம் இல்ல? அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்திலே வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இதே முன்னாடி ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு வந்த அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்குனாலும் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, ஆண்டவர் பொல்லாங்கா சோதிக்க மாட்டாரு. நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, எப்படி ஆண்டவர் உங்களை அப்படி கைவிட்டுருவாரு? ஏதோ ஒன்று நடந்திருக்குது, நீ நல்லவன் கிடையாது, நீ கெட்டவன், நீ மோசமான ஆளு, உனக்கு உள்ள நிறைய பெருமை இருக்குது. அவனுக்கு வந்த சோதனை வரும்போது அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து நீ ஏதோ பண்ணியிருப்ப, நீ ஏதோ பண்ணியிருப்ப, நீ ஏதோ பண்ணியிருப்ப. ஆனா வேதம் சொல்லுகிறது, கடைசி அதிகாரம், அவனுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட அவனுக்கு வந்த பிரச்சனைக்காக ரொம்ப வருத்தத்தை தெரிவித்து பொன் ஆபரணங்களையும் தங்க காசுகளை எல்லாம் கொடுத்து சந்தோஷமாய் கடந்து போனார்களாமா. அப்பதான் சொன்னாங்களாமா, உங்க வாழ்க்கையில நடந்தது தீமை அல்ல, அது நன்மைக்கே. நான் நம்புறேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த ஜெபத்தில் இருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நிறைய பேர் ஒருவேளை உங்களை பார்த்து உங்கள் சொந்தங்கள் உங்கள் நண்பர்கள் இதே வார்த்தையை இந்த யோபுக்கு சொன்னது மாதிரி உங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும்போது உன் பெருமை தான் இதற்கு காரணம், ஆனா நீங்க பெருமையே பட்டிருக்க மாட்டீங்க. இல்ல நீங்க கர்த்தரை தேடாதான் இதற்கு காரணம், ஆனா நீங்க நிறைய ஆண்டவரை தேடி இருப்பீங்க. இல்ல நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு எல்லாம் உங்களை நிறைய பேர் குற்றப்படுத்தலாம். நீ தான் காரணம், நீ தான் காரணம், நீ தான் காரணம், அதனால தான் உனக்கு தீமை, அதனால தான் உனக்கு வியாதி, அதனால தான் உனக்கு கஷ்டம். ஆனா நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்துல இது எல்லாம் நன்மைக்குன்னு நீங்க சொல்ற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அது உங்க வாய் மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய வாய்கள் சொல்ல போகிறது, நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருடைய பிள்ளை. அன்னைக்கு சொல்லுவாங்க, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், உன் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார், உங்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளை. நாங்க என்னமோ நினைச்சோம், ஆனா ஆண்டவர் உங்க பக்கத்திலே இருக்கிறாரு. நீ ஆண்டவரை விடல, நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைன்றத அவர்கள் கண்டுகொள்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. இப்ப நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், எல்லாம் நன்மைக்கே. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழுமி நின்று, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. என் இழப்பு எனக்கு நன்மைக்கு தான், என் அவமானம் எனக்கு நன்மைக்கு தான், என் தனிமை எனக்கு நன்மைக்கு தான். ஓ ஹல்லேலூயா. இது எல்லாம் ஒரு நாள் எனக்கு நன்மையாய் மாறப் போகிறது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த தனிமையை எனக்கு நன்மையாய் மாற்றப் போகிறார், இந்த இழப்பை எனக்கு நன்மையாய் மாற்றப் போகிறார், இந்த அவமானத்தை எனக்கு நன்மையாய் மாற்றப் போகிறார். சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி, எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பாக நடந்தது நன்மைக்கு, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நன்மைக்கு, இனி நடக்க போகிறதும் நன்மைக்கே. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நன்றியப்பா சொல்ல சொல்ல அந்த கிருபை பெருகட்டும். யோபுனுடைய சிநேகிதர்கள் வந்தது போல உங்களை சுற்றி இருக்கிற அயலார்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த அயலார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை காண்பார்கள். ஹல்லேலூயா. என்னை விட எத்தனை பேர் திறமையானவங்க இருந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரே. சொல்லுங்க, கையை உயர்த்தி, எல்லாம் நன்மைக்கு. அவர் சொல்லுகிறார், எல்லாம் நன்மைக்கு மகளே, மகனே, என்ன நன்மைக்கு. இன்னைக்கு மனதுக்குள்ளே அப்படித்தானே நீ நினைத்து கொண்டு வந்தாய். என் வாழ்க்கையில ஒரு நன்மையை கூட நான் பார்க்க மாட்டேன். போயும் என் பிள்ளை இப்படி போய் விழுந்துச்சே, என் பையன் இப்படி போய் விழுந்துட்டானே, நான் இப்படி போய் விழுந்துட்டேனே. ஆண்டவரே, நீர் ஏன் என்ன தடுக்கல? ஆண்டவரே, நீர் ஏன் என்ன நிறுத்தல? இல்ல, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, மகளே மகனே, உன் இருதயம் கலங்க வேண்டாம், அது நன்மைக்கு தான் மகளே, அது நன்மைக்கு தான் மகனே.
அதுல நான் ஒரு பெரிய நன்மையை நான் வச்சிருக்கிறேன். மோசே 40 வருஷத்துக்கு பிறகு அது நன்மைதான் கண்டுபிடிச்சிட்டாரு. யோசேப்பு 18 ஆண்டுகளுக்கு பிறகு நன்மைதான் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ ஹalleluya. யோபு பல ஆண்டுகள் தாண்டி நன்மைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களையும் என்னையும் நன்மைன்னு கர்த்தர் காணும்படி செய்வார். சீக்கிரமாய் அது நன்மைன்னு நம்ம காண போறோம். ஹalleluya. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம். என்ன மட்டும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா கூட பயப்படாதீங்க. ஆனா இயேசு உங்களை கண்டுபிடிச்சிட்டார்ல. இயேசுனுடைய கையை நீங்க பிடிச்சிட்டீங்கல்ல, இயேசுவை ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்கல்ல, இதை விட பெரிய மகிமை வேற ஒன்றுமே வேண்டாம். இதுதான் நம்மளை விட லட்சக்கணக்கான பேர் இருந்தும் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம். என்ன மட்டும் கிருபையின்று வாழ வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம். என்ன மட்டும் கிருபையின்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. ஓ உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. எல்லா நன்மைக்கு, எல்லா நன்மைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன்ப்பா. வெகு சீக்கிரத்திலே மோசையினுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை, யோபுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, நகோமியினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெகு சீக்கிரமாய் வரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நன்றி அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். எங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவை நின்று கொண்டிருக்கிறது. எங்களை இதுவரைக்கும் அழகா நடத்திட்டு வந்தீங்க ஆண்டவரே. மலை போல இருந்த தேவை இவ்வளவு தூரம் சந்திக்கப்பட்டுச்சு அப்பா. எத்தனை நல்லவர். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் நம்மளை ரொம்ப அழகா நடத்தி வந்தார். இந்த திருச்சபையினுடைய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம வெறுமையா இருந்தோம். ஆனா கர்த்தர் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்தார். கடைசியில இந்த வருஷத்துக்குள்ள இதை பண்ண முடியாதோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். சரியான நேரத்தில் ₹1 கூட வட்டி இல்லாம பல கோடி ரூபாயை நமக்கு அந்த கடனாய் கொடுக்கிறதற்காய் கர்த்தர் உதவி செய்தார். அது இன்னைக்கு மாசம் மாசம் நம்ம வட்டி கட்டணும்னா கூட மாசம் 30 லட்சம் ரூபா வட்டி கட்டணும். ஆனா ₹1 கூட வட்டி இல்லை. மாதம் மாதம் நம்ம வாங்கின தொகையை மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற ஒரு பெரிய உதவியை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் கட்டளையிட்டார். இனி நம்ம சீக்கிரமாய் நம்ம சுதந்திரிப்போம் நான் நம்புறேன். இனியும் ஒரு 35 lakhs, ஒரு 35 லட்சம் ரூபாய் நமக்கு தேவையா இருக்கிறது. அவ்வளவுதான், அதோட ஃபினிஷ்டு, முடிஞ்சிருச்சு. நான் நம்புறேன் அதையும் ஆண்டவர் ஒரு 10 நாளைக்குள்ள கர்த்தர் செய்யணும். ஒரு 10 days, ஒரு 10 நாளைக்குள்ள அந்த காரியத்தை நம்ம முடிச்சு ஆண்டவர் ஒரு டிசம்பரை நம்ம தொடர்றதுக்குள்ளே ஒரு 7 days ஒரு ப்ரேயரை அந்த ரெடி ஆயிடுச்சுன்னா உடனே நான் சொல்லிடுவேன். ஒரு 7 நாள் ஜெபம் வச்சு நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அதனால அந்த 35 லட்சம் ரூபாய் தேவையை ஆண்டவர் நினைச்சா ஒரு நாளே போதும், 10 நாள் தேவையில்லை. ஆனா நமக்கு இனி ஒரு 10 நாள் டைம் நம்ம எடுத்துக்குவோம். ஆமேன். எல்லாரும் அப்படியே கரங்களை கோர்த்து படைத்து இதுவரைக்கும் எத்தனை பேர் உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்படும் போது பரலோகத்தில் அந்த ஆலயத்திற்காய் உதவி செய்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் பரலோகத்தில் ஒரு கையெழுத்து, இவன் என்னுடையவள், இவன் என்னுடையவன்
அவங்க எந்த காரியத்தை நினைக்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்து, கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ததற்காய், இதுவரையிலும் நம்மை அழைத்து வந்ததற்காய் எல்லாரும் நன்றி சொல்லுங்க. முதல்ல, அப்பா, மலை போல இருந்த தேவையை இவ்வளோ தூரம் நடத்தினீரே, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு நபரை கொண்டு வந்து, அப்பா, அந்த அது ஒரு மார்க் கடனா இருந்தா கூட அதை கரெக்டான நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தீரே, நன்றியப்பா, நன்றியப்பா. இதுவரையிலும் நடத்தினவர் அதை கட்டக்கூடிய நிவர்த்தியையும் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. இப்பொழுது கடைசி இருக்கிற அந்த தேவை இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படுவதாக. கர்த்தருக்கு நீ உங்களுக்கு 3 நாள் தேவையில்லைப்பா, ஒரு 3 மணி நேரம் போதும் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் ஒரு 10 நாள்கள் டார்கெட் வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எங்களுக்கு அமைச்சு கொடுத்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்ஃபர்ட் சர்ச் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலின் திருச்சபையாய் மாற்றுவதற்கு பரலோகம் அங்கீகரிக்கப்படட்டும். உம்முடைய கரம் அந்த ப்ராஜெக்ட்ல வைக்கப்படுவதாக ராஜா. உங்க கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே, உங்க கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. நீங்க அந்த ப்ராஜெக்டை அங்கீகரிங்கப்பா, நீங்க அதுல உங்க கண்களை வைங்க ஆண்டவரே. நாங்க வெகு சீக்கிரத்தில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணணும். சீக்கிரமாய் அதற்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய திருச்சபையின் மேல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஒரு கவனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இந்த கோயம்புத்தூர் பட்டணம் ரொம்ப கடந்த சில நாட்களாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்திற்காக ஸ்பெஷலாக நம்ம ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா 2 விதமான ஆப்போசிட்டான கூட்டங்கள் அதிகமாய் நம்முடைய பட்டணத்தில் தான் இருக்கிறது. அதனால் ஏற்கனவே 98வது வருஷத்தில் ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சு, குண்டு வெடிப்பு. அதில் கோயம்புத்தூர் பட்டணம் அப்படியே எட்டாத உயரத்தில் இந்த பட்டணம் அப்படியே டவுன் ஆகி அது ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. ஆனால் அகைன் மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து விடுமோ என்கிற ஒரு பதட்டம் ஒரு பக்கத்தில். சண்டை மாறி அது சில காரியத்தை நம்ம டெலிபரேட்டாக சொல்லி கூட ஜெபிக்க முடியாது. அப்படி ஒரு கூட்டம் அப்படியே ஆக்ரோஷமாக, அதுவும் நம்ம இருக்கிற பகுதியெல்லாம் பயங்கரமான ஒரு பாருங்க. கோயம்புத்தூரில் 2 இடத்துல போலீஸ் அதிகமாக குவிக்கப்படுகிறது. ஒன்று அந்த பக்கம் ஒரு ஏரியா, இன்னொன்று நம்ம ஏரியா. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணப்பனாரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 200 போலீஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாவில் தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம திறப்பில் நிற்கணும். நான் நம்புகிறேன் இது கூட அது என்னன்னு நமக்கு விரிவாக நமக்கு தெரியாது. ஆனால் பெருசாக வர வேண்டியதா என்னமோ தெரில, கர்த்தரே அதை தடுத்தார் அப்படின்னு நான் நம்புகிறோம். ஆண்டவரே அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணினார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இல்லைன்னா கரெக்டாக அதை பார்த்துருப்பாங்க, என்னன்னே தெரில, நமக்கு அது உண்மை தெரில. ஆனால் நான் நம்புகிறேன் இதில் கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் கிருபையாக இருக்கிறது. இந்த மாதிரி திருச்சபைகள் இருக்கிறதுனால தான் நம்முடைய பட்டணம் காப்பாற்றப்படுகிறது. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இல்லை இனி இது நடக்கவே கூடாது. நம்ம பட்டணத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாமல் இருக்கணும்னா நல்ல திருச்சபைகளை கர்த்தர் எழுப்பணும். 10,000 பேர் கொண்ட 10 சர்ச்சையாவது கோயம்புத்தூர் பட்டணத்தில் கர்த்தர் கொண்டு வரணும். 1000 பேர் கொண்ட 1000 திருச்சபை இந்த பட்டணத்தில் கர்த்தர் எழுப்பணும். நம்ம தான் நம்முடைய பட்டணத்திற்காக திறப்பில் நிற்கணும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டணம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களை அவங்க அந்த பாலியல் பலாத்காரம் செய்த அந்த காரியத்தை எல்லாம் அந்த சத்தம் கேட்டு நிறைய பேர் பல நாட்கள் தூங்கல பாருங்களேன். அதுவும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் தான் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படி நடக்குது. ஆனால் நம்முடைய பட்டணத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட எங்கள் பட்டணத்திற்காக நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிங்க. இந்த இடத்துல சபைகள் எழும்பணும். நிறைய திருச்சபைகள் கட்டுவதற்கு பெர்மிஷன் கர்த்தர் கொடுக்கணும். எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து, இயேசுவே எங்கள் பட்டணத்திற்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். கோயம்புத்தூர் பட்டணத்தில் உம்முடைய இரக்கம் கடந்து வருவதாக, உம்முடைய இரக்கம் கடந்து வருவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்க பட்டணத்தை தாங்கட்டும் ஆண்டவரே. எங்க பட்டணத்தில் இப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடக்க கூடாது. ஒரு மனிதனுடைய உயிராயிலும் போக கூடாது ராஜா. ஒரு எழுப்புதல் கடந்து வருவதாக. ஜனங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விரோதமாய் செயல்படுகிற சக்திகள் எதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை வாய்க்காமலே போக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் போடுகிற திட்டங்கள் செயல்படாமல் போவதாக ராஜா. பட்டணத்திற்கு விரோதமாய், அதிகாரிகளுக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டங்கள் யார் போட்டாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அது நடக்காமல் போவதாக. பட்டணத்தை சுற்றி இயேசுவினுடைய ஒரு
மகிமை, கர்த்தருடைய ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆண்டவருடைய வேலி அடைக்கப்படுவதாக ராஜா. எழுப்புதல் 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 எங்க பட்டணத்திலிருந்து எழும்புவதாக ராஜா. இந்த பகுதியிலிருந்து எழும்புவது ராஜா. கோயம்புத்தூர் பட்டணத்தில் சென்சிட்டிவ் பகுதியில் எங்களை கொண்டு வந்து நீங்க வச்சிருக்கிறீங்களே, இதற்கு ஒரு நோக்கம் உண்டு, இதற்கு ஒரு அடையாளம் உண்டு. இந்த இடத்திலிருந்து ஒரு வல்லமை கடந்து போகட்டும், எங்களுடைய பட்டணத்தை ஆண்டவரை சந்திக்கட்டும், எங்கள் ஜனங்களை சந்திக்கட்டும். தேவையான சகல ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஆண்டவர் நீங்கள் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ராத்திரி பகலாய் உழைக்கிற காவல்துறையிலே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக ராஜா. ராத்திரி பகலாக உழைக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் அதிகாரிகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ராஜா. இதற்காக பிரயாசப்படுகிற இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, பட்டணத்தினுடைய பாதுகாப்புக்காக யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் இப்பொழுது கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரம் எங்க பட்டணத்தின் மேல இருக்கட்டும். நீங்க கிருபையா இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.